அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கும் ஞான தேவதாசனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசேஷித்தமான ஒரு பயிற்சி, ஆராதனை ஆராதிக்கிற பயிற்சி அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு. அநேக விதமான காரியங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஆராதிக்கிறதுக்காக ஒரு பயிற்சி எடுக்க வேண்டியது இந்த நாட்களில் ரொம்ப அவசியமாக இருக்குது. அது சபை ஊழியர்களுக்கு மிகுந்த. நாங்கள்லாம் சின்ன வயசில் ஆராதனை நாங்கள் பார்த்தது எங்கள் பக்கத்தில் இருக்கிறதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டான்லி. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஆராதனை என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்குள்ள அந்த ஆராதனை என்ன செய்யுது, நமக்குள்ள என்ன காரியங்களை அது வாஞ்சிக்க விரும்புகுது, பரலோகம் நம்மை குறித்து என்ன நினைக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சொன்னாங்க, நிறைய காரியங்கள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலையிலிருந்து கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். நான் ஆராதனை கற்றுக்கொண்டது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அநேக விதமாய் ஆராதிக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆராதனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை போதிக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய என்னோட அனுபவத்தில் வாய்ந்தவங்களாம் இருக்கீங்க. ஒரு 20 நிமிடம் மாத்திரம் நான் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் என்னை தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே என்னை நடத்துகிறபடினாலே அந்த அபிஷேகம் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் எழுந்து நின்று நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை நினைத்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
என்னோடு பிறந்தவர்கள், என் உறவுகள் ஆண்டவரே, என்னை விவாதம் பண்ணினவர்கள், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், உற்றார் உறவினர், இனஜன பந்துக்கள், நண்பர்கள் எல்லாரும் சேதப்படுத்தினார்களே. உம்மை போல ஒருவரும் இல்லை. ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், ஒரு 10,000 ரூபாய் கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்ம ஒரு அனுபவம் இருக்கோம். ஒரு தேவை, ஒரு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல்ல வந்து கொஞ்சம் துணைக்கு இருங்களேன், என் மகன் உடம்பு சரியாம இருக்கிற, வீட்டுல பாத்துக்கிறதுக்கு குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கிற பிள்ளைக்காக யாராவது ஒருவர் இருங்களேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை சொன்னீங்களே, நீங்க சொன்ன வாக்கை இந்த நாள் வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உம்மை போல ஒருவரும் இல்லையே. அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நம்மை அபிஷேகிச்சார். கடந்து போய் ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய ஊழியர்கள் பழக்கமாயிட்டாங்க. ஊழியர் கூட எல்லாம் நடந்துச்சு. மத்தவங்க சொன்னாங்க, நம்ம எல்லாம் ஐக்கியப்படலாம், நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் கத்தடிச்சு ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு நம்ம கைகள் இணைக்கலாம் சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே உங்களை பத்தி இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே உங்களை பத்தி இருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க. கண்ணு முன்னாடியே உங்களை ஏளனம் பண்ணி இருப்பாங்க. இந்த சூழ்நிலையிலும் அவர் மேல் வைத்த நம்பிக்கை மாத்திரம், ஏன்னா அவர் நம்ம வைத்ததான அன்பு உண்மையானது, பரிசுத்தமானது. அந்த அபிஷேகத்தை அவர் ஒரு நிலை வரமான காரியங்கள் நம்ம தான் சில நேரங்களில் நிலை தடுமாறுகிறோம். அவர் நன்மை வைத்ததான எல்லா காரியங்களும், பெருமைகளும், வரங்களும், ரட்சிப்பும், நிரந்தரமாகவே மாற்றி கொடுத்திருக்கிறார். நான் தான் நிரந்தரமற்றவர்கள்.
வச்சிருக்கிறோம். எதிர்காலம் சொன்னது வாரிசுகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய சபையை நம்பி வச்சிருக்கிறோம். இல்ல, கர்த்தர்களை நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது. தனியா இருக்கும்போது போச்சையாவும் அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் இல்லாத சரி, எத்தனை வருட அனுபவங்கள் இருந்தாலும் சரி, குறைந்த நாட்கள் இருந்தாலும் சரி, தங்கி போய் நாம் வேறு கர்த்தர்கள் வைத்து நம்ம நம்பிக்கை ஒரு நாள் கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மனைவி உன் பந்தேசிக்கணும், பிள்ளைகள் உன் பந்தேசிக்க ஒளிவமர கண்ணிகளை போல இருப்பார்கள். மனைவி இவ்விதமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தேவ சமூகம் காலியா இருக்கு. ஞானத்தை தேடாதவராக தேவ சமூகம் காலியா இருக்கு. தேவ சமூகம் சொல்றது நீதான், உனக்குள்ள இந்த சமூகம் இருக்கு. கர்த்தர் சொல்றது நீதான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்கு. அந்த பிரசன்னத்தை வெறுமையாய் மாற்றுவது யார்? நீதான். நீதான் நக்கரமங்கத்துக்கு நிமித்தமா, உன் வீரர்களின் நிமித்தமா, I
நடக்கிற ஒரு காரியம் 2 நிமிஷத்துல முடியும். ஒரு ஊழியர் கூட்டம் இருந்தாக்கா ஏதாகிலும் பிச்சை போடுவாங்களா, ஏதாகிலும் பாத்திரத்தை போய் நின்றுட்டு ஓரமா நின்று அசிங்கப்படாம சாப்பிட்டு வந்தேன். கண்மலைகளை பிளக்கும்படியாக உன்னை கரம்பிடித்திருக்கிறேன். கண்மலைகளை பிளக்கும்படியாக உன்னை நான் கரம்பிடித்தேன். இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க கூட நம்பி நிற்கிறேன். ஒருத்தவங்க போய் நிற்கிறேன். தேவனுக்கு பிச்சை போனாலும் சரி, அவர் கிருபை கொடுத்தாலும் சரி, அபிஷேகம் கொடுத்தாலும் சரி, என் அரவணைச்சாலும் சரி, கர்த்தருடைய கிருபையை தாண்டி விளக்கும் மனுஷனுக்குள்ள மன்னிப்பு இருக்கும். கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்குள்ள இருக்காது. எந்த மனுஷன் கர்த்தரை நம்பியிருக்கிறானோ அவனுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கும். எந்த ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் அதிகரித்து இருக்கிறதோ அவனுடைய ஊழியம் வளர்ச்சி அடையும். எந்த ஊழியம் வளர்ச்சி அடைகிறதோ திரளான ஆத்துமாக்கள் கொள்ளைகளால் கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார். எழுப்புதலுக்காக ஒரு கூட்டம் செபித்துக் கொண்டிருக்கிறது. எழுப்புதலை ஏராளமாய் பேசுகிறதுக்காக ஒரு கூட்டம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இது இரண்டுக்கும் மத்தியிலும் கள்ள உபதேசங்கள் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய சுய இன்ப லாபத்துக்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் என்று சொல்லி செழிப்பின் உபதேசங்கள். எந்த உபதேசங்களை ஜனங்கள் இருக்க வேண்டும் என்பதை மனிதன் நிர்ணயிப்பது அல்ல, தேவன் நிர்ணயிப்பதுதான் ஊழியம். சகலமும் ஞானத்தினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானம் பெற வேண்டுமானால் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் உழவால் பணியிட வேண்டும். ஒரு வீடியோ பார்த்த ரீல்ஸ்ல ஒரு குட்டி நாய் வீட்டுல சாப்பாடு வைக்கிறாங்க. அது எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுமா. இந்த நாய்க்கே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணுன்ற விருப்பம் இருக்கும் பொழுது ஒன்றுக்கு உதவாத நன்றி இல்லாத நாய்களாக நம்ம கக்கினதை திரும்ப 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 திகட்டாம திண்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த பட்டயத்தை கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பட்டயத்தை எடுக்க முடியாத கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. கண்மலைகள் விளக்கும்